ரீசெண்டா பார்த்தீங்க அப்படின்னா வந்து Netflixலேருந்து கொரியன் கிட்ட இருந்து வெளியான ஒரு டவுட்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ வந்து பார்த்து முடிச்சோம். ஸோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பக்கா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ங்க. ஏன்னா, இப்ப நம்ம ஒரு வெப் சீரிஸ் பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ என்னதான் படம் குடுக்குற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் விட வெப் சீரிஸ் தான் வந்துட்டு எனக்கு பயங்கரமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுக்கும். ஏன்னா, அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்ப வச்சுக்கோங்க ஒரு வெப் சீரிஸே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 7 எபிசோட், ஒரு 6 எபிசோட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நார்மலா ஒரு மினிமமா நான் சொல்றேன். ஸோ அந்த எபிசோட் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸ் பார்த்து முடிச்சுட்டோம். ஏன்னா, இப்ப ஒரு படம்னா ஒரு 2 1/2 மணி நேரம் மேக்ஸிமம் போனா ஒரு 3 மணி நேரம் தான் நம்ம இது வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் வெப் சீரிஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அதுக்கு மேலேயே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு மேல ஸ்பெண்ட் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு ஒர்த்தான ஒரு வெப் சீரிஸ் இருந்தா மட்டும் தான் ஸோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஓகே இந்த ஒரு ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் வந்து ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸ்க்கு வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு மனசுக்கு வந்து ஒரு பியூரான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டவுட்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் வந்து எனக்கு குடுத்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு டிடெக்டிவா வேலை செய்றாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மலையில வந்து ஒரு கொலை நடந்து போயிருது. ஐ மீன் ஒரு மவுண்டன்ல வந்துட்டு கொலை நடந்து போயிருது. ஸோ அப்போ வந்து அவரு வந்து நெறைய வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. ஸோ இவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேருக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ பொண்ணு வந்துட்டு அப்பாவ வந்து மதிக்க மாட்டா. பட் அப்பாவுக்கு வந்து பொண்ணுன்னா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒரு இன்சிடென்ட் அந்த ஃபிளாஷ்பேக்ல வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கு வந்து பொண்ணுன்னா வந்து ரொம்ப பயங்கர இஷ்டம். பட் பொண்ணு வந்து சுத்தமா வந்துட்டு அப்பாவ பிடிக்கவே பிடிக்காது. அவங்க அம்மாவ மட்டும் தான் பிடிக்கும். ஸோ அவரு வந்து இந்த மாரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிறப்போ, இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மகாகாரி வந்து என்னமோ பண்ணுவா. அவ வந்து ஸ்கூல் தான் படிச்சுக்கிட்டு இருப்பா. அவ வந்து என்னென்னமோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அவ பார்க்கறதுக்கே வந்துட்டு ஒரு மாரி வியர்டா ஸோ அவள பார்க்கறதுக்கே வந்துட்டு இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கும் இவளுக்கும் சம்மந்தம் இருக்குமோ? ஸோ இந்த ஒரு மர்டருக்கும் இவளுக்கும் சம்மந்தம் இருக்குமோன்னு சொல்லிட்டு, இந்த படத்துக்கு டைட்டில் வந்து டவுட்ன்னு வச்சிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்குற அவங்க காட்டுற எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு டவுட்டாவே தான் தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிக்கிறாரு. இது மாரி நெறைய கேரக்டர்ஸ் வந்து இதுல இன்வால்வ்டா இருக்காங்க. பிளஸ் நம்ம பொண்ணு வந்துட்டு இந்த ஒரு கொலை கேஸ்ல வந்து இன்வால்வ்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இது உண்மையாவே வந்துட்டு இந்த பொண்ணுக்காரி தான் கொலை பண்ணாளா? இல்ல வேற ஒருத்தவங்க கொலை பண்ணாங்களா? ஸோ ஃபிளாஷ்பேக் அப்படி என்னதான் நடந்துச்சு? ஃபிளாஷ்பேக்ல அவங்க அம்மாவுக்கு என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வெப் சீரிஸ் வந்து ஃபுல்லா கொண்டு போவாங்க. எனக்கு வந்துட்டு இந்த டைரக்டர் மேல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரிசியேஷன் குடுத்தே ஆகணும்னு தோணுச்சுங்க. என்னமா ரைட்டிங் பண்ணியிருக்காங்க இந்த வெப் சீரிஸ் நான் கேட்கிறேன். ஸோ வந்து இப்ப நார்மலா வந்து கொரியன் வெப் சீரிஸ் அப்படின்னா வந்துட்டு டெஃபினட்டா நெறைய கேரக்டர்ஸ கொண்டு வருவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசா ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் இதுல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கொண்டு வருவாங்க. பட் அதுக்கு வந்து கரெக்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து அது அழகா வந்து ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஒரு வெப் சீரிஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா, இப்ப நார்மலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட், செகண்ட் எபிசோட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நெறைய கேரக்டர்ஸ கொண்டு வராங்க. நம்மளுக்கே வந்துட்டு என்னப்பா இது? எதுக்கு கொண்டு வராங்க? அப்படின்ற அளவுக்கு நமக்கு தோணும். எதுக்கு இது? இதெல்லாம் தேவையில்லையே! அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு தோணும். பட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட் இந்த 7, 8, 9, 10 ஸோ இது மொத்தம் 10 எபிசோட்ல ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த 7வது எபிசோட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டரா அத ரிவீல் பண்ணுவாங்க. எதுக்காக இவங்க இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ எதுக்காக இத்தனை கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு பின்னால வந்து என்ன ஃபிளாஷ்பேக் இருக்குது. ஸோ அந்த கேரக்டர்ஸ் வந்து இதுக்கு இவங்களுக்கு பின்னால என்ன ஃபிளாஷ்பேக் இருக்குது. எஸ்பெஷலி இந்த 9வது எபிசோடும் 10வது எபிசோடும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அல்டிமேட்டா இருந்துச்சு. நம்மளுக்கே வந்துட்டு இந்த கேரக்டர் இப்படியா பண்ணுச்சு. இந்த கேரக்டர் தான் நம்ம முன்ன வந்து நம்ம ஒரு டவுட்டாவே வந்துட்டு நம்ம வந்து பொருட்படுத்தவே இல்லையா அப்படின்ற அளவுக்கு தோணும். நீங்க ஏன்னா இந்த டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வெப் சீரிஸோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா டவுட்ன்னு சொல்லி தான் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா கேரக்டர்ஸ் மேலயும் நம்மளுக்கு டவுட் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஈவன் ஹீரோ மேலயும் கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டவுட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன்றதுனால அந்த இன்வெஸ்டிகேஷனை எந்த அளவுக்கு சூப்பரா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக முடியுமோ அது அளவுக்கு வந்து ஒரு மனம் கட்டுருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் சூப்பரா போகணும். ஸோ நம்ம சில சில விஷயம் வந்துட்டு நெறைய படத்துல பார்த்து நம்ம கத்து இருந்திருப்போம், பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ அதே மாரி இன்வெஸ்டிகேஷன் தான் இங்க போகும். சில சில இன்வெஸ்டிகேஷன் பார்க்கறப்போ வந்து கொஞ்சம் புதுசா கொஞ்சம் மாரி இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஸோ இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ற விதம் எப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகே நம்ம இப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம்னா டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் தான் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம லீடா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. பட் அது பார்த்தீங்கன்னா வந்து அன்பிரடிக்டபிளா வேற எதுவும் நடக்கும். ஸோ ஹீரோக்கே புரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சுத்தமா வந்து புரியாம போயிடும். ஸோ அதுவா இருக்கட்டும். ஸோ இந்த வெப் சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோக்கும் பொண்ணுக்கும் வந்து நிறைய வந்து கான்ஃபிளிக் நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ ஃபிளாஷ்பேக்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவருக்கும் பொண்ணுக்கு வந்துட்டு சின்னதா வந்துட்டு ஒரு மனஸ்தாபம் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும். நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோக்கு வந்து அவர் பொண்ணு மேல பிளஸ் இப்ப பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப கூட அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும். பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து பொண்ணு மேல வந்து அந்த அளவுக்கு பிரியம். ஸோ ரொம்ப வந்து பாசம் காட்டுறாரு. பட் பிள்ளைக்கு வந்து அப்பாவை வந்து சுத்தமா பிடிக்காது. ஸோ அந்த ஒரு கான்ஃபிளிக்டா இருக்கும். பிளஸ் வந்து இவர் டிடெக்டிவா வேலை செய்யறாரு. ஸோ இவருக்கு ஒரு டீம் இருக்கும். ஸோ அங்க வேலை செய்யற அந்த ஒரு டிடெக்டிவ்க்கு வேற ஒரு டீம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அதுவா இருக்கும். இது மாதிரி இந்த வெப் சீரிஸ் வந்து அந்த ஒரு கான்ஃபிளிக்ட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து திணிக்கல. ஸோ அதுக்குன்னு கரெக்டா ஒரு ப்ராப்பர் ரீசன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹீரோக்கும் மகளுக்கும் வந்துட்டு என்ன பிரச்சனை நடக்குது, எதனால பிரச்சனை நடக்குது, அதுக்கு ஒரு ரீசன் வருது பாத்தீங்களா. ஸோ அந்த ரீசனால பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த ஒரு கொலை நடக்கும். ஸோ அதுவா இருக்கட்டும். ஸோ நிறைய இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றது இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவங்களே சில இன்வெஸ்டிகேஷன் பண்றப்போ வந்துட்டு அது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா எடுத்துட்டு வரும். ஸோ அதுவா இருக்கட்டும். இந்த மாதிரி அவங்க ப்ராப்பரா அந்த
ஒரு கிளைமேக்ஸ் போடப்பவும் சரி, அந்த ஒரு எபிசோட் முடியப்பவும் சரி, அந்த அளவுக்கு சூப்பரா அந்த ஒரு லீட் குடுத்து அழகா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த வெப் சீரிஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த வெப் சீரிஸ் எனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு தான் கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு, இது வந்துட்டு ஒரு 10 எபிசோடுங்க. ஒரு 10 எபிசோடு. ஆனா இதுல வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இது ஒரு எபிசோட்லயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல போகுதுங்க. ஒரு 1 மணி நேரம் 10 நிமிஷம், ஒரு மணி நேரம் 15 நிமிஷம் அந்த மாரி தான் போகுது. ஸோ இங்க வந்துட்டு டோட்டலா கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு 12 ஹவர்ஸ் 13 ஹவர்ஸ் கன்ஃபார்ம் வந்துட்டு நீங்க வந்து ஒதுக்கி வைக்கணும். ஸோ ஒரு நாள் ஃபுல்லா நீங்க வந்துட்டு ஒதுக்கி வச்சா மட்டும் தான் அந்த வெப் சீரிஸ் வந்து நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்க முடியும். பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, இது வந்து அப்படியே ஸ்லோவா தான் போகும். அந்த அளவுக்கு வந்துட்டு பரபரப்பா அப்படியே அந்த அளவுக்கு வந்துட்டு இப்ப நம்ம ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் பார்க்கறோம் அப்படின்னா வந்துட்டு செம்மையா இருக்கும். ஸோ அது வந்து பரபரப்புடன் போகும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வெப் சீரிஸ்னால டெஃபினட்டா அந்த அளவுக்கு பெரிய பெரிய அந்த ஒரு பேஸான ஒரு ஸ்கிரீன் பிளே பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 எபிசோட் வரைக்கும் இழுத்து வச்சிருக்காங்க. அது வந்து அப்படியே ஸ்லோவா தான் போகும். ஸோ எந்த ஒரு சீனாலுமே ஸ்லோவா தான் போகும். ஸோ அந்த சீன்ல வந்துட்டு அவங்க டயலாக் பேசுறதா இருக்கட்டும், ஸோ அவங்க எதுவும் அந்த ஒரு ரியாக்ஷன் காட்டுறதா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோவா தான் போகும். ரொம்ப ஸ்லோவா போகும். ஸோ அந்த ஒரு ஒரு எபிசோட் போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பொறுமை மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ பொறுமைன்றது வந்து முக்கியமான விஷயம். ஒரு எபிசோட் நம்ம தாண்டுறப்போ. ஸோ எனக்கு வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து அதுதான் பெரிய பிரச்சனை பட்டுச்சு. பிளஸ் வந்துட்டு கதையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த எதுக்காக நடக்குது இந்த இந்த கொலைலாம் எதுக்காக நடக்குது அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு கியூரியாசிட்டி கொண்டு வரும். எதுக்காக நடக்குது கண்டிப்பா அது ப்ராப்பரான ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். பட் போக 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 பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கே வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா இருக்கும். ஓகே இதுதான் கதையா இருக்குமோ அப்படின்னு தோணும். அதே மாதிரி தான் கதையை வச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஃபுல்லா வந்து ஒரு சீசன் 1 வந்துட்டு ஃபுல்லா அந்த ஒரு கதை வச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ அது பார்க்குறப்போ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். பட் அதை நீங்க எதுவுமே கண்டுக்காம இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நார்மலா நீங்க பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பா ஒரு செம்மையான ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். இது ஒரு மர்டர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான். டெஃபினட்டா இது உங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேவரட்டா கொண்டு வரும்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஸோ அது என்னதான் ஸ்லோவா பண்ணாலுமே அவங்க பண்ற இன்வெஸ்டிகேஷனா இருக்கட்டும், ஸோ அவங்க கொண்டு அந்த கேரக்டரா இருக்கட்டும், ஸோ அந்த கேரக்டர் வந்து எப்படிலாம் வந்துட்டு இந்த கொலை கூட வந்து ஒரு கனெக்ட் பண்றாங்க அப்படின்ற அந்த ஒரு இதா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த வெப் சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் நண்பா. பாய்.